நோ 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 சீமானண்ணா, இன்னைக்கு டெண்டிங்க நீ தானா? அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அண்ணனும் தம்பியும் மாத்தி மாத்தி பேசி அப்படியே கை கோத்து ஒரு பயணம் பண்றாங்க பாருங்க. யப்பா யப்பா யப்பா. ஓ, நீங்க அப்படி வரீங்க. இவரு வெளியே போக இவரு உள்ள வர. புரிஞ்சிச்சு. சீமானா, நீ தானே சொன்ன நம்மளுக்கு இன்னத்துக்கு இந்த மானக்கட்ட பழுப்பு, நம்ம எப்பவுமே தனிச்சு நிக்கணும். நீ தானே நான் சொன்ன, கட்சியில நீ ஏடு பண்ணிட்டியனா? நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசின, இன்னைக்கு மானங்கட்டு இப்ப இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற. என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு? நான் சொல்லிட்டேனா, என்னதான் இருந்தாலும் என்னுடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் காசுலாம் வாங்க மாட்டார், நான் அச்சு சொல்லிட்டேனா. ஆனாலும் இவங்க கேட்க மாட்டாங்கண்ணா. இல்ல, இவர்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்கண்ணா. அது இந்த மாற்றமான்னு கொஞ்சம் பாருங்க. மாநாடு நடத்த கூட என்கிட்ட நிதி உதவி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் காசு கொடுங்கன்னு சொல்லினேனா, எல்லாரும் நாங்கெல்லாம் காசுலாம் கொடுத்துமேனா, நிதி உதவி எல்லாம் பண்ணுமேனா, அதுலயானா இந்த 1.5 கோடியில BMW எல்லாம் வாங்க முடியும்? எனக்கு தெரியலண்ணா, ஆனா அக்கம் பக்கம் எல்லாம் சொல்றாங்கண்ணா, அதுதான் கேக்குறேன். வேற என்ன கொள்கை இருக்கு? இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வாசல் அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. இதைதானே நாங்களும் கேக்குறோம். இங்க இருந்து எப்படின்னா நீ அங்க போன கடைசி அப்படியே இருக்கு. எவன் அதிக காசு கொடுக்கறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்கறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணி. இப்ப புரிஞ்சிருச்சுண்ணா, என்னதான் இருந்தாலும் பங்காளி இல்லையா, இப்படிதான் முன்ன பின்ன இருக்கும் போல. சீமானண்ணா, உனக்கு செக்கு சைக்கிள்லயும் கார்லயும் வைக்கல, கொசு பேக்ல வச்சிருக்காங்க. அதுதான் இந்த 1.5 கோடி ரூபாய் காருன்னு நினைக்கிறேன். அவர் ஐயா அங்க சைக்கிள் ஓட்டுறாரு, புள்ள இங்க கார் ஓட்டுறாரு, நாங்க தெருவில் நின்று கொசு ஓட்டிட்டு. இப்ப நீங்க கார் ஓட்டுறீங்க, இப்ப நாங்க ஓட்டுறோம், அவ்வளவுதான்.